இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிற வசனம் ஏசாயா 60ஆம் அதிகாரம் 1வது வசனம். எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. இன்னைக்கு கர்த்தர் நம்மோடு இடைப்படுகிற வார்த்தை எழும்பி பிரகாசி. நம்ம எழும்பி பிரகாசிக்கும்படியாக கர்த்தர் அழைக்கிறார். ஏன்னா அவருடைய ஒளி நம்மேல் இருக்கும்போது அவருடைய மகிமை நம்மேல் உதிக்கும். ஏன்னா நீங்கள் விழித்திருந்து கடினமான காலங்களை கடந்து செல்வதற்கு கர்த்தர் அழைக்கிற அழைப்பு தான் இந்த எழும்பி பிரகாசி. நீங்கள் பிரகாசிக்க ஆரம்பிங்க. ஏன்னா கர்த்தர் உங்களோடு இருக்கிறார்னு அந்த காரியத்தை தான் தேவன் இன்னைக்கு நமக்கு உணர்த்துகிறார். பிரகாசியுங்கள்னா உங்களை சுற்றி உள்ள உலகத்துக்கு தேவன் ஒளியையும் நம்பிக்கையும் அளிக்கிறார். அதை நாம் உணர்ந்து இந்த இருளை நாம் விரட்டி அடிக்கிறவர்களாய் அந்த ஒளியின் இடத்துல நாம் இருக்கிறதுனால தைரியமாக எழுந்து நாம் பிரகாசிக்கணும். ஏன்னா இந்த உலக பூமியை கூட காரிருள் மூடலாம், ஜனங்களை கூட அது மூடும். ஆனாலும் கர்த்தர் உங்கள் மேல் உதிப்பார் என்றும் அவர் மகிமை நம்மேல் காணப்படும் என்றும் வேதவசனம் சொல்லுது. அப்போ இந்த பூமியை காரிருள், பிரச்சனை, பாடுகள், பஞ்சம், பசி, பட்டினி, கொள்ளை நோய் என்று இந்த உலகத்தில் வந்து சூழ்ந்து கொண்டாலும் கர்த்தருடைய ஜனங்களை அவர் மகிமைப்படுத்துவார். அவர்களை தேவன் பாதுகாப்பார். தேவன் அவர்கள் மேல் பிரகாசிப்பார். அதுதான் இன்றைக்கி சொல்கிறார், எழும்பி பிரகாசிங்க, கர்த்தருடைய வல்லமையை நீங்கள் தரித்து கொள்ளுங்க. தூங்குகிறவர்கள் போல நீங்கள் இல்லாமலும் மரித்தோரை விட்டு நீங்கள் எழுந்துருங்கன்னே எபேசியர் 5:14 சொல்கிறார். கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார் என்று சொல்லியிருக்கிறார். அப்போ இயேசு கிறிஸ்து உங்களுக்குள்ளே இருக்கிறார். அவருடைய நாமத்தையும் அவருடைய வார்த்தையும் உங்களுக்குள்ளே இருக்குன்னா நீங்கள் பிரகாசிக்க ஆரம்பிக்கலாம். ஏன்னா ஞானம் உள்ளவனாய் நடந்து கொள்ளுங்கள்னே வேதவசனம் சொல்லுது. காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொண்டு கர்த்தரை தேடுகிறதுல நாம் அதிக நேரத்தை நாம் செலவிடும் போது அத்தகைய அந்தகார நாட்களில் தேவன் நம்மை பிரகாசிக்க பண்ணுவார். நம்மேல் அவர் மகிமையை வெளிப்படும்படியாக செய்வார். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரத்தில் இருந்தீங்க, இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாக இருக்கிறீர்கள், வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நடந்து கொள்ளுங்கள்னு சொல்கிறாரு. முற்காலத்தில் அந்தகாரமான தேவனை அறியாமல் இருந்தபோது நாம் அந்தகாரத்தில் இருளில் இருந்தது போல இருந்தோம். எப்போ கர்த்தருடைய வெளிச்சம் நம்மேல் உதித்ததோ, அவருடைய வார்த்தை நமக்குள்ளே பிரகாசித்ததோ, அப்போ நம்ம வந்து ஒளியின் பிள்ளைகளாக இருக்கிறோம் இல்லையா? அதனால் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நாம் நடந்து கொண்டு தேவனுடைய மகிமை நம்மேல் விளங்குவதாக இருக்கணும். யோவான் 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் இயேசு ஜனங்களை நோக்கியே சொல்கிறார், நான் உலகத்துக்கு ஒளியாக இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளில் நடவாமல் ஒளியை அடைந்திருப்பான், ஜீவ ஒளியை அடைந்திருப்பான்னே சொல்கிறாரு. அப்போ நாம் என்ன பண்ணோம்? கர்த்தர் தான், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் இந்த உலகத்துக்கு ஒளி. அவரையும் அவர் வார்த்தையும் நம்ம பின்பற்றி நடக்கும்போது நம் இருளில் இல்லாமல் அவருடைய ஜீவ ஒளியில் இருப்போம். இயேசு கிறிஸ்து தான் நித்திய ஜீவனுக்கு போகிற வழியாக இருக்கிறார் இல்லையா? அவரை விசுவாசிக்கணும். அவர் அனுப்பின பிதாவாகிய தேவனை நாம் விசுவாசிக்கும் போது அந்த ஜீவ ஒளியை அடைகிறோம். அவர் வார்த்தையை கை கொள்ளும்போது நம் இருளிலே நடக்க மாட்டோம், ஜீவ ஒளியிலே நாம் நடப்போம். அதுதான் எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்து கொள்ளனே ஏசாயா 52:1-2 வசனத்திலையும் ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறதையும் பார்க்குறோம். நம் தேவனுடைய வல்லமையை தரித்து கொள்ளணும். பரிசுத்த நகரமாகிய எருசலேமே, உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள். விருத்த சேதனம் இல்லாதவனும் அசுத்தனும் இனி உன்னிடத்திலே வருவதில்லை. அப்போ விருத்த சேதனம் அந்த நாட்களில் வந்து நியாயப்பிரமாணத்தின் சட்டத்திட்டத்தின்படி மாம்சத்தில் விருத்த சேதனம் பண்ணப்பட்டது. இன்றைக்கி ஆவிக்குரிய ரீதியிலே நம் இருதயத்தின் நுனித்தோலை தேவன் விருத்த சேதனம் பண்ணுகிறார். நம் செவியை அவர் விருத்த சேதனம் பண்ணுகிறார். அப்போ அவருடைய வார்த்தையை கேட்க அதை பரிசுத்தமாக்கி கொடுக்கிறாருனால நம் தூசியை, நம் அழுக்கு, பாவங்களை எல்லாம் விட்டு நாம் எழுந்திருத்து, எருசலேமே வீற்றிரு, சிறைப்பட்டு போன சீயோன் குமாரத்தியே, உன் கழுத்தில் உள்ள கட்டுகளை அவிழ்த்து விடு. மற்றவர்களுடைய பாரங்கள், மற்றவருடைய பாவ கட்டுகளை நாம் சுமந்து அலையாதபடிக்கு எழும்பி அந்த கட்டுகளை எல்லாம் அவிழ்த்து விடணும்னு சொல்கிறார். நாம் தேவன் எதற்காக நம்ம அழைத்திருக்கிறாரோ அந்த காரியத்திலே நாம் உறுதியாக இவரை பற்றி கொண்டு இருளில் இருக்கிறவங்கள வெளிச்சத்தில் கொண்டு வரணும். ஏன்னா இனி சூரியன் உனக்கு பகலிலும் சந்திரன் தன் வெளிச்சத்தையும் உனக்கு பிரகாசியாமல் கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சம். அப்போ இந்த உலகத்திலே தரக்கூடிய அந்த சூரியன் வெளிச்சமும் சந்திரன் வெளிச்சமும் கூட நமக்கு மகிமையை தராது. கர்த்தருடைய வெளிச்சம் நமக்குள்ளே இருக்கும்போது அவர் நமக்குள்ளே, நம் தேவன் நமக்குள்ளே மகிமையாக இருப்பார். அதனால உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதில்லை, சந்திரனும் அறிவதில்லைன்னு கர்த்தர் சொல்கிறார். கர்த்தரே உங்களுக்கு வெளிச்சமாக இருப்பார். அதனால் உங்கள் துக்க நாட்கள் முடிந்து போகும். கர்த்தருடைய மகிமை என்பது என்ன குறிக்குதுன்னா தேவ பிரசன்னத்தை குறிக்குது இல்லையா? அவருடைய ஆசீர்வாதத்தை குறிக்குது. அவர் பிரசன்னமும் ஆசீர்வாதமும் நமக்கு இருக்கும்போது தேவனுடைய வெளிச்சம் நமக்குள்ளே இருக்கும். இயேசு தான் நமக்கு அந்த வாழ்வின் ஒளியாக இருக்கிறாரு இல்லையா? அதனால் நம்ம சோர்ந்து போகாமல்
கவலைகளிலே நாம் மூழ்கி போகாமலும் விசுவாசத்தோடு எழுந்து நிற்பதை குறித்து தான் இந்த எழும்பி பிரகாசி என்ற வார்த்தை நமக்கு இன்னைக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இப்போ உன் வாழ்க்கை விடியற்கால வெளிச்சத்தை போல மாறணும்னா என்ன செய்யணும்? பசியுள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை கொடுத்து, துரத்துண்டவனை வீட்டிலே சேர்த்து கொண்டு, வஸ்திரம் இல்லாதவனுக்கு வஸ்திரத்தை கொடு, உன் மாம்சமானவனுக்கு உன்னை ஒலிக்காமல் இரு, அதுவே உனக்கு உகந்த உபவாசம்னு சொல்கிறார். அப்போது உன்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? விடியற்காலை வெளிப்பை போலவும் உன் வெளிச்சம் எழும்பி உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிக்கும். உன்னுடைய நீதி, நீ என்ன நீதி செய்கிறையோ அது உனக்கு முன்னாடி போகும். கர்த்தருடைய மகிமை உன் பிறகாலை காக்கும் என்றே கர்த்தர் இன்னைக்கு நமக்கு வார்த்தையை கொடுக்குறார். அதே போல் இயேசுவின் இடத்துல நீங்கள் விசுவாசமாக இருங்கன்னு யோவான் 12:46 பார்க்குறோம். அப்போ நீங்கள் இருளிலே நடக்காமல் ஒளியில் வருவீங்க. அதே போல் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை அவங்க மகிமைப்படுத்தும்படியா நீங்கள் வெளிச்சம், உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்கணும்னு மத்திய 5:16 சொல்கிறார். மல்கியா 4:2 அவர் நாமத்துக்கு நாம் பயந்து இருக்கும்போது நீதியின் சூரியன் உதிக்கும், அவர் சட்டையின் கீழே ஆரோக்கியம், கர்த்தருடைய கரத்தின் கீழ் நமக்கு ஆரோக்கியம் இருக்குது. அதனால் நாம் வெளியே புறப்பட்டு கொழுத்த கன்றுகளைப் போல வளருவோம்னு கர்த்தர் வாக்குரைக்கிறார். அதே போல் 1 பேதுரு 4:14 வசனத்தில் நீங்கள் கிறிஸ்துவின் நாமத்தை நிமித்தம் நிந்திக்கப்படுறீங்களா? அப்போ நீங்கள் பாக்கியவான்கள். ஏனென்றால் தேவனுடைய ஆவியாகிய மகிமையுள்ள ஆவியானவர் உங்கள் மேல் தங்கியிருக்கிறார். பரிசுத்த ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. அவருடைய ஆவி எங்கே தங்கியிருக்கப்படுகிறதோ அப்போ நீங்கள் அவர்களாலே தூஷிக்கப்படுகிறார்கள்னா உங்களாலே தேவன் மகிமைப்படும். உங்களை ஒருத்தர் தூஷிக்கிறாங்கன்னா கர்த்தர் உங்கள் பேரிலே அவர் மகிமைப்படுவேன்னே இன்னைக்கு சொல்கிறார். அதனால் கர்த்தர் நமக்கு கொடுத்த வெளிச்சத்தை இந்த உலகத்தில் இருக்க சகல மக்களுக்கும் நாமளும் கொடுக்குறவர்களாக இருக்கணும். அவர் வார்த்தையை கொடுத்து இருளில் இருக்கிறவர்களே வெளிச்சத்துக்கு கொண்டு வரணும். யோவான் 1:9 பார்க்குறோம். உலகத்திலே எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற மெய்யான ஒளி நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். அவர் பிதாவாகிய தேவன் தன் ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்துக்கு இவ்வளவாய் அன்பு கூர்ந்து அவரை நமக்காக ஒப்பு கொடுத்தார் இல்லையா? அதே போல் இயேசு கிறிஸ்துவும் தம்மை தாமாகவே முன்வந்து பலியாக, ஜீவ பலியாக, சுகந்த வாசனையாக பிதாவாகிய தேவனுக்கு தன்னை அர்ப்பணித்தார். இன்னைக்கு அவருடைய ஊழியக்காரர்கள், கிறிஸ்துவின் நிமித்தம் பாடுபட்டவர்கள் எல்லாம் பரலோக ராஜ்யத்திலே அவரை சேவித்து அவர் சமூகத்தை நித்தமும் தரிசிப்பாங்களாம். அங்கே ராக்காலமே இருக்காது. அங்கு அவர்களுக்கு விளக்கு, சூரியனின் வெளிச்சமும் அவர்களுக்கு வேண்டியது இல்லை என்றே வேதவசனம் சொல்லுது. ஏன்னா பிதாவாகிய தேவனே அவர்கள் மேல் பிரகாசிப்பார். அதனால் சதா காலங்களிலும் அவரே அவர்களுக்குள்ளே அரசாளுவார்னே வேதவசனம் சொல்லுது. அதே போல் தேவனுடைய மகிமை அதை பிரகாசிப்பித்ததுன்னா அவருடைய ஜனங்களை, அங்கே அவருக்காக பாடுபட்டு மரித்த ஜனங்கள் கர்த்தரை துதித்து கொண்டிருக்காங்க இல்லையா? பரலோகத்தில் ஆட்டுக்குட்டியானவர் தான் அவர்களுக்கு வெளிச்சமாகவும் இருக்கிறாரு. அதனால் இன்றைக்கி ஒளியானது உலகத்திலே வந்திருந்து மனுஷனுடைய கிரியைகள் பொல்லாதவைகளாக இருக்கிறபடியினால் அவங்க ஒளியை பார்க்கலாம் இருளை விரும்புகிறாங்க. இன்றைக்கி கர்த்தருடைய வெளிச்சத்தை பார்க்கலாம், அநேகர் இருளை விரும்புறதுனால அவங்க ஆக்கினை தீர்ப்புக்கு, அதாவது தேவனுடைய தண்டனைக்கு அவர்கள் காரணமாக இருக்காங்க. அதனால் இன்றைக்கி கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நமக்கு அவர் ஒளி வந்ததுனால நாம் எழும்பி பிரகாசிக்கணும். கர்த்தருடைய மகிமை நம்மேலே உதிக்கும். கர்த்தர் நம்மேலே அவர் மகிமைப்படுவார். நமக்குள்ளாக அவர் மகிமையாய் வெளிப்படுவார். அதுபோல் நாம் நடந்து கொள்கிறவர்களாய், ஞானம் உள்ளவர்களாய் நம்ம நடந்து கொண்டு காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ள வேண்டும். ஆமீன்.